எம்.ஆர். ராதாவின் மகள் பாஜகவில் சேர்ந்து தேர்தல் களம் காண்பது சரியா என்ற கேள்விக்கு விருதுநகர் தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் விளக்கம் அளித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தியாளர் சிவரஞ்சனிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை இப்போது பார்க்கலாம். இப்போ கேம்பெயின் பண்றதுன்றது உங்களுக்கு புதுசு இல்ல, ஆனா வேட்பாளரா முதல் முறையா களம் காண்றீங்க, எப்படி இருக்கு? நான் எனக்கு ஓட்டு கேட்கறது இதுதான் முதல் தடவை. இந்த அனுபவம் எப்பவுமே என் மனசுல நிறைஞ்சிருக்கும். ஏன்னா இந்த அன்பு ஆதரவு எவ்வளோ வருஷமா எனக்கு கொடுக்கறாங்க. அதுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மக்கள்லாம் உங்களை சித்தியா பாக்குறாங்களா, வேட்பாளரா பாக்குறாங்களா? வேட்பாளராக தான் பாக்குறாங்க. அவங்களுக்கு என்னை பார்த்தா இந்த நான் நடித்த கதாபாத்திரத்தை தாண்டி என்னை ஒரு ஸ்ட்ராங் பெண்மணியாக பாக்குறாங்க. செய்வாங்க, செய்ய முடியும், அவங்களுக்கு அந்த திறமை இருக்குங்கிற மாதிரி என்ன பாக்குறாங்க. இப்ப கூட விருமாயி கேரக்டர் ஞாபகம் வச்சு எல்லாம் கூட மக்கள் போற இடத்துல எல்லாம் பேசுறாங்க. சோ அவங்க கிட்ட எல்லாம் எப்படி நீங்க வாக்கு கேக்குறீங்க? அதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் அந்த மாதிரி பேசணும்னு சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. பட் யூஸ்வலா எனக்கு ஞாபகமும் இல்லை நான் பேசின வசனம் எல்லாம். பட் எஸ், விரும்பாயி அவங்க ரொம்ப கனெக்ட் பண்ற கேரக்டர், அதனால அவங்க அதை விரும்பி அதை இன்னும் பேசுவாங்க. இப்போ எம்.ஆர். ராதாவோட மகள் பாஜகவில் இணையலாமா? இந்த கேள்வி இப்பவும் உங்களை துரத்துதா? எனக்கு அப்படி ஒரு கேள்வி என்கிட்ட வரலையே. அவருடைய ஜேர்னி, இந்த டிராவிடியன் மூவ்மெண்ட் இஸ் ஹிஸ் ஜேர்னி. அது என்னுடைய ஜேர்னி கிடையாது. என்னுடைய ஜேர்னி வேற. ஆனால் அவர் ப்ரோக்ரசிவ்னால எனக்கு தெரிந்த என் தந்தை கண்டிப்பாக நான் எடுத்த முடிவு அவர் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்திருக்கிற பார்ட்டி ஒரு ப்ரோக்ரசிவ் திங்கிங். நீங்க களம் காண போறீங்கன்னு சொன்னப்போ வரலட்சுமி என்ன சொன்னாங்க? ஏன்னா அவங்களுக்கும் ஒரு நல்ல பாண்ட் இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க? வரலட்சுமி மட்டும் இல்ல, எல்லாம் பூஜா, ரேயான், ராகுல், ஆல் ஆஃப் தெம் ஆர் வெரி ப்ரவுட். அண்ட் அவங்க தான் என்ன ரொம்ப ஊக்கப்படுத்தினாங்க. உங்களால முடியும். ஏன்னா நான் கொஞ்சம் யோசிச்சேன், ஏன்னா என்னால எவ்வளோ வேலைகள் பணிகள் எல்லாம் விட்டுட்டு வரணும்னு. இல்ல, நாங்கெல்லாம் பாத்துக்கிறோம், நீங்க போங்க, we will take care, we want you to win அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இப்ப சௌமியா அன்புமணி அவங்க பொண்ணு கூட்டு பரப்புரையில ஈடுபடுறாங்க. அதே மாதிரி தயாநிதி மாறன் கூட அவரோட பொண்ணு கூட்டிட்டு வந்திருந்தாரு. சோ அந்த மாதிரி வரலட்சுமியோ இல்ல வேற சன் டாட்டர் அவங்க எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு? ரேயான், பூஜா இருவரும் இந்த மாரியம்மன் கோயில் பொங்கல் நடந்தது போன வாரம். அதுக்கு அவங்க ஃபுல்லா ஃபேமிலி பசங்களோட வந்தாங்க. இங்க பொங்கல் கொண்டாடிட்டாங்க. மக்களா இருந்து பொங்கல் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க இதுல கலந்துகிட்டு ரொம்ப சந்தோஷமா திரும்பி போனாங்க.